ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம் நம்ம டைல்ஸ் லே பண்ண போகிறோம். ஒரே ஒரு ரூமுக்காக, ஓகேங்களா? எதுக்காக ஒரு வால் இல்லாட்டி ஒரு ரூம் சொல்கிறேன் அப்படின்னா, சிம்பிளி ஃபஸ்ட் நீங்கள் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் ஒரே ஒரு ரூம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதுக்கப்புறம் காம்ப்ளிகேட்டடான மெத்தட்ஸ் நிறைய இருக்குது. நிறைய விஷயங்கள் அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயங்கள்ஸ்லாம் என்னென்னு இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல ஒரு ஹாலில் நம்ம டைல் ஒட்ட போகிறோம் அப்படின்னா, அதுக்கு தேவையான டைல்ஸ் எவ்வளவு தேவைன்னு ஒரு கிளைண்ட் நம்மகிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, அதுக்கு ப்ராப்பராக ஆன்சர் பண்ண வேண்டியது எப்படி? மீட்டரில் தான் எல்லாமே கொடுத்துருக்குறேன். கொஞ்சம் உங்களுக்கு சிம்பிளாக புரியுன்றதுக்காக. இப்போ ஃபீட்லேயும் நீங்கள் அதை அப்படியே ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஹால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு பெரிய மீட்டிங் ஹால் மாதிரி ஒரு ஹால் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அதோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 மீட்டர் பை 12 மீட்டர் அந்த ரூமோட சைஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. ஓகேவா? ஓகே, இங்கே நம்ம ஒட்ட போகிற டைலோட சைஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போது அங்கே ஒட்ட போகிற டைல் 30 சென்டிமீட்டர் பை 30 சென்டிமீட்டர். ஓகேவா? நம்ம ரூம் பார்த்தது மீட்டரில், டைலோட சைஸ் பார்க்குறது சென்டிமீட்டரில். ஸோ இந்த 30 சென்டிமீட்டர் பை 30 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 0.3 மீட்டர் பை 0.3 மீட்டர் அப்படிங்கிறது தான் ஒரு டைலோட சைஸ். ஓகே, 0.3 மீட்டர். ஓகே, ஸோ இதுதான் ரூமோட சைஸு, இதுதான் டைலோட சைஸு. நாம் இப்போது சிம்பிளஸ்ட் வே இப்போ நம்ம பார்க்குறது மேபி சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் மேபி சொல்லலாம், டைல் சென்ட்ரல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப வேஸ்டேஜ் இங்கே நிறையா வரும், இங்கே நிறையா வரும், இங்கே நிறையா வரும். சில ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் ஒரு கார்னர்லேருந்து ஃபுல் பீஸ் ஸ்டார்ட் பண்ணி போங்க அப்படியே போட்டோம் அப்படின்னா ஒரு சைடில் மட்டும் இங்கே கட் பீஸ், இந்த டாப்பில் மட்டும் கட் பீஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் டிபெண்ட்ஸ் ஆன் சைட் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ரூமுக்கு நம்ம டைல் எத்தனை டைல் ஆகும்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போது நான் ஒரு கால்குலேஷன் உங்களுக்கு காமிக்கிறேன். சிம்பிளஸ்ட் வே தான். ஓகே, ஃபஸ்ட்டு ரூமோட சைஸ் 7 பை 12 மீட்டர். தட் மீன்ஸ் 84 மீட்டர் ஸ்கொயர் அந்த ரூமோட சைஸ். ஓகேங்களா? தென் டைலோட சைஸ் என்னன்னு பார்க்குறோம். 0.3 மீட்டர் பை 0.3 மீட்டர். தட் மீன்ஸ் 0.09 மீட்டர் ஸ்கொயர் மீட்டர். யா, ஸோ இப்போது அந்த 84 ஸ்கொயர் மீட்டருக்கு நம்ம 0.09 மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் உள்ள டைல் நம்ம போட போகிறோம் அப்படின்னா, அதை நம்ம அப்படியே டிவைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான எக்ஸாக்ட் நம்பர் கிடச்சிரும் 933.36. இதில் நம்ம ஒரு வேஸ்டேஜ் ஒரு 5% நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 47 நம்பர்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். பட் இதில் 2 விஷயம் இருக்குது. இப்போ நான் 47% கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன மாதிரி குவாலிட்டி ஆஃப் டைல் நம்ம ஆர்டர் பண்ணுறோன்னு பார்த்துக்கணும். அப்படி பார்த்தா தான் நமக்கு அதில் அந்த குவாலிட்டி ஆஃப் டைல் நல்லா இருந்துச்சுன்னா, சம்டைம் பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணுறப்ப நிறைய டைல்ஸ் டேமேஜ் ஆகிடும். சம்டைம்ஸ் டைலை ஷிஃப்ட் பண்ணுறப்ப டேமேஜஸ் ஆகிடும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் நம்ம வேஸ்டேஜ் கன்சிடர் பண்ணிக்கணும். ப்ளஸ் நம்ம ரூமில் என்ன மாதிரி லே அவுட் பண்ணுறோம், செட்டிங் அவுட் எந்த மாதிரி பண்ணுறோன்னு சொல்லி போகிறது. செட்டிங் அவுட் இந்த சென்ஸ் டைல் எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம், எங்கேருந்து முடிக்கிறோம், எப்படி எவ்வளோ தூரம் வேஸ்டேஜஸை அவாய்ட் பண்ணணும்னு பார்க்கணும். ஸோ அப்போது நமக்கு இந்த ரூமுக்கு தேவையான நம்பர்ஸ் ஆஃப் டைல்ஸ் பார்த்திங்கன்னா 980 நம்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ரூம் கொடுத்து உங்கள்கிட்ட கிளைண்ட் கேட்குறாங்க, இதுக்கு எவ்வளோ டைல் ஆகும்னு சொல்லப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் சிம்பிளாக கேல்குலேட் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸில் சொல்கிறதுக்கான சிம்பிளஸ்ட் வே தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்குறது. இதுக்கப்புறம் வேறு எதுவும் விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக உங்களுடைய கொஷின்ஸை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.